ஸோ ஹாய்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க. ஸோ 1 மார்க்ஸ் ஆன்சர்ஸ் செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எம்என் ஆன்சரு, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, தேர்ட் ஒனுக்கு 3, ஃபோர்த் ஒனுக்கு வந்துட்டு பேரவலா, ஃபிஃப்த் ஒனுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டி, சிக்ஸ்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, எயித் ஒனுக்கு ஆப்ஷன் சி, நைன்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 10th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, 11th ஒனுக்கு ஆப்ஷன் டி, 12th ஒனுக்கு ஆப்ஷன் சி, 13th ஒனுக்கு ஆப்ஷன் சி, 14th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, 15th ஒனுக்கு ஆப்ஷன் டி, 16th ஒனுக்கு ஆப்ஷன் பி, 17th ஒனுக்கு ஆப்ஷன் சி, 18th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, 19th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, 20th ஒனுக்கு ஆப்ஷன் டி. ஸோ எல்லாருமே கரெக்டாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் புக் பேக் 16 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ஒரு 4 கொஸ்டின்ஸ் மட்டும் புக்கிங் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஷுவராக கொஸ்டின் பேப்பருக்கு ஓரளவுக்கு ஈஸி தான். ஆனால் எப்பயும் போல நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி மேக்ஸ்லேயே வந்து 3 மார்க்ஸ் கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டாங்க. மித்தபடி எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்ம கொடுத்த பிடிஎஃப் தான் எல்லா கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜிக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோஸையும் பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர்